ஏய், என்ன நடக்குதுங்க? அவரை விடு. ஹேய், வாடா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பைத்தியம் ஆயிட்டியா? நீ இங்க இருந்து நகரு, நான் போகணும். நான் சொன்னது கேட்கலையா? நான் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். போகணுமா? சரி போ. ஆனா நீ எதுக்காக என்கிட்ட ஹார்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு போ, புரியுதா? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியாத மாதிரி பேசாத. ஒருவேளை அது எனக்கு தெரிஞ்சா நான் இதுக்கு உன்கிட்ட கேட்க போறேன். உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்த? என்னோட கழுத்துல மாங்கல்யத்தை போட்டு விட எதுக்காக முயற்சி பண்ண? Oh my god, பிரீதா, அருரா. What the? I mean, இவ்வளவு சின்ன விஷயமா? நான் என்னமோ சுனாமி வந்துருச்சுன்னு நினைச்சேன். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இது பெரிய விஷயம் தான். இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய விஷயம் இது. ஒரு நிமிஷம் இரு. என்ன பெரிய விஷயம்? நான் தானே உனக்கு மாங்கல்யம் மாட்டணும் முயற்சி பண்ணேன். வேற யாரும் கிடையாதுல்ல. கரண், மாங்கல்யம்ன்றது வருங்கால ஹஸ்பண்ட் போட்டு விடணும். நீ என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் கிடையாது. என்ன நீ? இத பாரு, அந்த பிரித்தியை விட நான் ரொம்பவே பெட்டர். மச் பெட்டராவே இருக்கேன். நீ அவங்க கையில மாங்கல்யம் போறதுக்கு ரெடியா இருக்க, என் கையில நீ போட்டுக்க மாட்டியா? ஓ ஷட் அப். நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அட, எனக்கு எல்லாமே தெரியும். மாங்கல்யம்னா என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் எதுக்காக நீ மாங்கல்யம் போட்டு விட ட்ரை பண்ணிட்டு இருந்த? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. என்னோட அம்மா உனக்கு மாங்கல்யம் போட்டு விட்டு பார்த்தாங்கல்ல. ஓ மை காட். நீ இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி பேசணும்னு நினைச்சனா தயவு செஞ்சு என்கிட்ட நீ பேசாத. நீ எனக்கு நெக்லஸ் போட்டு விட்ட, நான் எதுவும் சொல்லல, ரைட்? ஆனா மாங்கல்யத்தை நீ எனக்கு போட்டு விட கூடாது. ஓ மை காட், இத பாரு பிரீதா. ஐ மீன், நீ கல்ச்சரை ரொம்ப மதிச்சிட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் நீ நம்பிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புற, உறவுகளை நம்புற. சோ எதுக்காக நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இது பாரு, எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் தெரியும். மாங்கல்யங்கிறது மந்திரங்களோட சேர்த்து போட்டு விடுறது. இப்படி எல்லாம் போட்டா கல்யாணம் நடக்காது. கல்யாணங்கிறது எல்லாரும் முன்னாடி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும். நான் இப்போ உனக்கு மாங்கல்யம் போட்டு விட்டதால நம்ம ரெண்டு பேருக்கு நீயே நானும் கப்பலா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. பெஸ்ட் கப்பல். இன்ஃபேக்ட்
உன் முகத்தை பாத்தியா? என் கையில மாங்கல்யத்தை பார்த்தத நீ ரொம்ப ஷாக் ஆயிட்டல. என்னமோ வானமே உன் தலையில இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்க. Hey, listen, I'm very sorry. நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சொன்னேன். சரி ஓகே. நீ என்ன நல்லா வேணா திட்டிக்கோ. என்ன அடி இல்ல, என்ன அடிச்சுனா எனக்கு அது வலிக்கும். நீ என்ன திட்டு, ஆனா ப்ளீஸ் ஹர்ட் ஆகாத. உன்னை கஷ்டப்படுத்த சொல்லல. நீ இங்க இருந்து நகரு. நீ என் பக்கத்துல இருந்தனா எனக்கு அது நல்லதில்ல. உனக்கா? நீ என் பக்கத்துல இருக்காத சரியா? ஏன்னா எனக்கு அது நல்லது கிடையாது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க. என்னமே நீ எனக்கு முக்கியமே இல்லாத மாதிரி நீ நடந்துக்கிற. உனக்கு புரியுதா அது? இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கும்போது எதுக்காக என் முன்னாடி வர? எதுக்கு என்கிட்ட பேசுற? என்கிட்ட பேசாத. என் கைய விடு. நான் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். எங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நீ எதுவுமே என்ன புரியல? என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். கைய விடு. என்னை விட்டு தள்ளி போகணுமா? போ போ. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என்னை விட்டு தள்ளி போயிட்டனா ஐ ப்ராமிஸ் நான் உன் பின்னாடி கண்டிப்பா வரமாட்டேன். சீக்கிரம் எடுத்து வைங்க. எஸ் பாஸ். ரவுடி சார், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அந்த நெக்லஸை மட்டும் எடுக்காதீங்க. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எனக்கு வேற எதுவுமே பிடிக்கல. ஆனா அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். ஓ, நீங்க எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. சரி, பர்சனலா நான் வந்து உங்களை பார்த்து பேசுறேன், சரியா? போனை கொடு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? போ உள்ள போ. நீ போய் அவங்க கூட நில்லு. போ, இவனை உள்ள கூட்டிட்டு போ. போ நடா, சீக்கிரம் போ. அமைதியா நடா. போய் நில்லு. ரிஷப், இங்க பாப்பா. உனக்கு ஒண்ணு ஆகல, நல்லா இருக்கல? பாஸ், இவனோட தம்பி ஃபேமஸ் கிரிக்கெட்டர். யாரா இருந்தா என்ன? பாஸ், இவன் தான் அந்த கிரிக்கெட்டர். இவன் பேர் கரண். இவன் ஒய்ஃபோட இவனை இப்பதான் நான் கீழேயே பார்த்தேன். சொல்லு. அண்ணா, போலீஸ் சொன்னீங்க வந்துடுச்சு. போலீஸ் எப்படி இங்க வந்துச்சு? Thank God, போலீஸ் வந்துருச்சு. அட சீக்கிரம் எடுத்து வைங்க, போலீஸ் வந்துட்டாங்க. சீக்கிரம் பேக் பண்ணுங்க. இவங்களை யாரா தான் கால் பண்ணிருப்பாங்க, இல்லனா எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்? இவன் தான் கால் பண்ணிருப்பான். ஏய் ஆகாஷ், அவனுக்கு கூட்டிட்டு வா. ஏய், வாடா. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் பையனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? இவன் உங்களை திருடி விடாம தடுக்கவே இல்லையே. தயவு செஞ்சு என் பையனை கூட்டிட்டு போகாதீங்க. இங்க பாருங்க, ரிஷப் எதுவுமே பண்ணல. தயவு செஞ்சு இவரை விட்டுருங்க. இங்க எல்லாரும் ஒன்னா வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க போல இருக்கு. ஏ மேனேஜர், என்ன அமைதியா நிக்கிற? உங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட எல்லா பொருட்களையும் இங்க எடுத்து வந்து வைக்க சொல்லு. புத்திசாலியா எதுவும் யோசிக்காதீங்க. பிரீதா, பிரீதா, பிரீதா. ஏய், எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் எங்க போனாங்க? இங்க யாருமே இல்லையே. ரவுடிங்க வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் போலாம். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஓடுங்க. ஏய், எழுந்திரு. ஏ கிழவி, எழுந்திரு. ஏய், இவங்களை விடு. ஓடுறவங்களை பிடிக்கணும். சீக்கிரம் வா. இவங்க செத்துட்டாங்க போல இருக்கு. ஏதோ சரியில்லை. நான் திரும்பி போறதா நல்லது. ஃபேமிலி கூட இருந்தேன்னா அட்லீஸ்ட் என்னை காப்பாத்துவாங்கல்ல. வேண்டாம், நான் உள்ள போற நேரத்துல ரிஷபும் உன் ஃபேமிலியும் வெளியே வந்துட்டாங்கன்னா நான் பேசாம வெளியவே போயிடுறேன்.
இவ இறந்து போனதுக்கு அப்புறமே என்னை விட மாட்டா போல இருக்கு. நீதான் செத்துட்டல. என்னோட கால ப்ளீஸ் விடுறியா? இங்க ரவுடிங்க வந்துட்டாங்க. நான் இங்க இருந்து தப்பிக்கணும். ஒண்ணு பண்ணு, நீயும் தப்பிச்சு ஓடி போயிடு. God, உன்னால தப்பிக்க கூட முடியாது. அப்ப நீ இங்கே இரு. என் காலை விடுறியா? இங்க பாரு, பிரீத்தாக்காக உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. அவ மேல இவ்வளவு பாசம் வைக்காத. தயவு செஞ்சு என்னோட காலை விடுறியா? காலை விடுன்னு சொல்றேன்ல. நான் இங்க இருந்து தப்பிச்சிருவேன். ஆனா நீ இந்த இடத்துல செத்துருவ. ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்றேன். நானும் பிருத்வியும் சேர்ந்து உன்னோட பிரீத்தாவோட வாழ்க்கையை நரகமாக்கிடுவோம். பிரீத்தா, 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 பிரீத்தா என்னோட மகதான். அவ உடம்புல என் ரத்தம் இல்லை, ஆனாலும் ரத்த பந்தத்தை விட புனிதமான உறவு இது. இதுக்கப்புறம் பாருனா, உங்களை பத்தின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். உங்க 2 பேர் பத்தின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நீங்க பண்ண பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க போறீங்க, புரியுதா? என்னால எழுந்திருச்சு நடக்க முடியுது. இப்போ கடவுள் எனக்கு துணையா இருக்காரு. கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். Oh God, நான் இவளால மாட்டிப்பேன் போல இருக்கே. ஏய், எங்க நீ போற? நில்லு. எங்க போற? எங்க நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, இந்த ஜானகி உன்னை கண்டிப்பா விட மாட்டா. நீ என்ன சொன்ன என்கிட்ட? நான் உன் பக்கத்துல இருக்கிறது அது உனக்கு நல்லது இல்லையா? யாராவது ரவுடியை பார்த்தாதான் பொண்ணு இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லுவா. பேட் பாய்ஸை பார்த்து நான் என்ன பேட் பாயா? நான் உன் பார்வையில் எப்படி கெட்டவனா இருக்கேன்? என்னாச்சு? நான் அப்படி என்னதான் பண்ண? வாட்? என்னாச்சு? நீ எதுக்காக இவ்வளவு அமைதியா இருக்க பிரீதா? சொல்லு, பதில் சொல்லு. இல்லைனா போ. ஆனா நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒருவேளை நீ போயிட்டனா மறுபடியும் நான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். போக மாட்டல? இங்கே இருக்கனா என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன்னா எனக்கு பதில் தெரிஞ்சாக்கணும். ஏன்னா எனக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுது. எனக்கு இப்ப அந்த பதில் தெரிஞ்சாக்கணும். ஏன் அமைதியா இருக்க? நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லு. எதுக்காக என்னை விட்டு தள்ளி போற? என்ன நான் பயந்துட்டேன். ஒருவேளை நீ அந்த மாங்கல்யத்தை என் கழுத்துல நிஜமாவே போட்டு விட்டு இருந்தனா, நீ விளையாடுறன்னு எனக்கு தெரியாது. ஐ மீன், ஒருவேளை விளையாட்டுல இந்த விஷயம் பெருசாயிடுச்சுன்னா, கரண், என்னோட கல்யாணம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. You don't love me, right? நீ என்ன காதலிக்கல? ஆஃப் கோர்ஸ் நீ பண்ணல. ஏன்னா நான் உன்னோட டைப் பையன் கிடையாது. நீ ரொம்ப லக்கி பொண்ணு பிரீதா. ஏன்னா இது வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஒரு வேளை என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தா ஒரு கார்னர்ல வந்து உனக்கு மாங்கலத்தையே போட்டு விட்டுருக்க மாட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். இது மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருப்பேன். உன் என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்து பிருத்திவி கிட்ட இருந்து ஒன்று பிரிச்ச மாதிரி உன்னை மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுவேன். அதுவும் உனக்கே தெரியாம. ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரணும்னா உன்னோட மனசுல எனக்காக நிறைய காதல் இருக்கணும். நிறைய காதல்னா அதாவது எவ்வளவு அதிகமா? தெரியல. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்றேன். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா ஒரு நாள் என்னோட மனசுல உன்னோக்காக அதிகமான காதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் எங்க பாரு,
பிருத்வியா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் ஆகும். சரி, கல்யாணம் பண்ணிக்கோ. அது எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்ற? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல நான் உன்கிட்ட கேட்டேனா? மண்டபத்துல இருந்து எழுந்திருச்சு எனக்காக வர மாதிரியே பேசிட்டு இருக்க. வருவியா? இந்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஐய், ஒரு நிமிஷம். இல்ல உனக்காக நீயே சொல்லிக்கிறியா? உனக்கு கல்யாணமாக போகுதுன்னு உன்கிட்டே சொல்லிக்கிறியா? ஜஸ்ட் லிசன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கும். என்ன என்ன நில்லு. அவ எங்க போனா? இந்த பக்கம் தானே ஓடி வந்தா. ஆனா எங்க போனா? இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கதான் போயிருப்பா. ஹே ஜான், இங்க கவனி. இந்த ஸ்டாஃப் கிட்ட எல்லா பொருளையும், கடையில இருக்க எல்லா பொருளையும் சீக்கிரமா வந்து வைக்க சொல்லு. நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே கீழே வந்துரு. என்ன, நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் இங்க இருந்து நகரவே கூடாது. சீக்கிரமா எடுத்து வைங்க. போலீஸ் எப்ப வேணாலும் வரலாம். அது என்னன்னா, போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி உங்களுடைய பிக்சர் தான் முதல்ல ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஆக்ஷனை முடிச்சிட்டு இங்க இருந்து எஸ் ஆயிடும். ஜானகி எங்க இருக்கான்னு தெரியலையே. பிருத்வி தானே ஜானகியை கூட்டிட்டு போனாரு. பிருத்வி, ஜானகி எங்க இருக்கா? ஏய், பயமுடு. யாரும் எதுவும் பேசக்கூடாது. நாங்க ஒண்ணும் உங்க சொந்தக்காரங்க கிடையாது. பேசாம இருங்க, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். லைன்ல நில்லுங்க. சீக்கிரமா எடுத்து வை. டைகர், எல்லாருமே லைன்ல இங்க ஒழுங்கா நிக்க வை. போங்க, ஒழுங்கா நில்லுங்க. வாங்க இங்க, வாங்க. லைன்ல நில்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், நீங்களும் தான் வாங்க. ஏய் வா, வாங்க. வாங்கறல்ல. எல்லாரும் ஒழுங்கா வாங்க. புத்திசாலித்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. வாயை மூடிட்டு வரணும். ஒழுங்கா வாங்க. ஏய், வாயை மூடணும். ஏய், நில்லு. ஓடுங்க. எல்லாரும் நில்லுங்க. சாமி, சாமி, அம்மா எங்க? தெரியல. ராக்கி சித்தி அங்கதான் இருந்தாங்க. ரிஷப் அண்ணாவும் அங்கதான் இருந்தாங்க. நான் உங்க கையை பிடிச்சிருந்தேன். ஆனா ஓட்டத்துல எங்க போனாங்கன்னு தெரியல. எதுவும் ஆகல. நான் அம்மாவோட கையை பிடிச்சிருந்தேன். ஆனா திடீர்னு எப்படி அம்மாவோட கையை விட்டான்னு எனக்கே தெரியல. நானும் சித்தியோட கையை பிடிச்சிருந்தேன். சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். ஆனா எங்க போறது? அங்கதான் ரவுடிங்க இருக்காங்களே. சாமி, ஏதாவது சொல்லி எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னை யோசிக்க விடு. எல்லாருமே எங்க நிக்கிறீங்களோ அங்கே நில்லுங்க. யாரு எங்கேயும் நகரக்கூடாது. இல்ல அடுத்த முள்ளட்டு உங்க உடம்புக்குள்ளதான் இறங்கும். புரியுதா இல்லையா? ஒழுங்கா நில்லுங்க. சொல்றத கேளுங்க. இங்க வா, உள்ள வா. உள்ள வந்து நில்லுங்க. புத்திசாலித்தனமா யார் எதையும் பண்ணக்கூடாது. அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சாமி. அம்மாக்கு எதுவும் ஆகாது. ரிஷப் அண்ணா, ரிஷப் சார், குண்டு சத்தம் கேட்டுச்சு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? தேங்க் காட் உங்களை பாத்துறேன். சிஸ்டி ஆர் யூ ஓகே? நான் நல்லா இருக்கேன். ஆனா அம்மா எங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே, இங்க பாரு, பயப்படாத. அம்மா ஒரு ராக்கி ஆண்டி அங்கதான் மாட்டிட்டு இருக்காங்க. சிஸ்டி காம் டவுன். இந்த மாதிரி ஓடுறதால எதுவுமே ஆகாது. நாம அவங்களை காப்பாத்தணும்னா நம்ம யோசிக்கணும். நல்லா நிதானமா யோசிக்கணும். ரிஷப் சார், என்ன பண்ணனும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சிஸ்டி, அதைத்தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கூட. முதல்ல நம்ம இங்க இருந்து போகலாம். ஒரு இடத்துக்கு போய் நிதானமா யோசிக்கலாம். ஓகே, வாங்க போலாம். வாங்க. சரி சரி. ஏய், எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. யாரும் நகரக்கூடாது. அங்கே இருக்கணும்.